ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த ஆசிரமத்தின் குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி ராம்தாஸ் அவர்களுடைய கடவுள் திருவடிகளில் அட் த ஃபீட் ஆஃப் காட் என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. மணல் பாலைவனங்களில் தனித்தனி கொத்துகளாக வளரும் சிறிய வெள்ளை பூக்களைப் போல நம்முடைய வாழ்க்கை பாலைவனத்தில் ராம்தாஸ் உயர்ந்து நிற்கிறார். அந்த இனிமை நம் அறிவு கெட்டாத எந்த உற்பத்தி ஸ்தானத்திலிருந்து வருகிறது என்று நாமும் அறிந்து கொள்ள விழைகிறோம். அதன் மூலம் அந்த மறைந்திருக்கும் ஆழமான உயிர் சத்து கிடைக்கும் இடத்திலிருந்து நாமும் பருக முடியும். அவனை நாம் எந்த பெயர் கொண்டு அழைத்தாலும் அது இறைவனிடம் செலுத்தும் பக்தியே. அவன் மீதும் அவனுடைய மகிமை வாய்ந்த நாமத்தின் மீதும் செலுத்தும் பக்தி. இதுதான் ராம்தாஸின் நம்பிக்கை, வேறு எதுவும் இல்லை. எளிமையான குழந்தை போன்றவர் ராம்தாஸ். இப்பொழுது புத்தகத்தின் உள்ளே செல்வோம். ஒரு சாதகனுக்கு என்ற தலைப்பின் கீழுள்ள பகுதியை காண்போம். ஒரு சாதகனுக்கு. இறைவனை அடைய விளையும் ஒரு சாதகன் பின்வரும் விதிகளை கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். அவற்றுடன் பிணைக்கப்பட்டிருப்பதாக எண்ணி அவன் அவற்றை அனுசரிக்கக்கூடாது. அவனுள்ளும் அவனை சுற்றியும் எல்லா இடத்திலும் உறையும் அந்த எல்லையற்ற சக்தி ராமனின் கட்டளைக்கு கீழ்ப்படியும் விதத்தில் அவற்றை அவன் அனுசரிக்க வேண்டும். சாதகன் சாத்வீக உணவை உண்டு வாழ வேண்டும். காரம், உரைப்பு, கசப்பு ஆகிய உணவுகளையும் ஊறுகாய்களையும் அவன் தவிர்க்க வேண்டும். பாலும் பழம்தான் உத்தமமான உணவாகும். உணவு மிதமான அளவில் இருத்தல் வேண்டும். மாலை நேரங்களில் அவன் லேசான உணவே உண்ண வேண்டும். சாதகன் மிதமாக தூங்க வேண்டும். பிற்பகலிலோ பகலிலோ அவன் தூங்கக்கூடாது. அவன் கொஞ்சமாகத்தான் பேச வேண்டும். அவன் தனி மனிதர்களை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவன் எப்பொழுதும் ஒருவரையும் நிந்திக்க கூடாது. உலகம் முழுவதும் காணப்படும் இந்த நாசகரமான பழக்கத்தை பிறரிடம் அவன் அனுமதிக்கக்கூடாது. அவன் தன்னை பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவன் எப்பொழுதும் எந்த சர்ச்சையிலும் விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. கேட்டு கொள்ளப்பட்டாலன்றி அவன் உரையாடல்களை திரும்ப கூறக்கூடாது, அல்லது அது மிகவும் அவசியமாகும் சமயம் தவிர இவ்வாறு செய்யக்கூடாது. அவன் பிரம்மச்சரிய விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். எல்லா பெண்களையும் அவன் தாய்மார்களாகவோ இறைவனின் வெளிப்பாடுகளாகவோ கருத வேண்டும். அவன் உலக பற்றுள்ளவர்களின் சகவாசத்தை தவிர்க்க வேண்டும். அவன் தன்னுடைய நேரத்தை பெரும்பாலும் தனிமையில் கழிக்க வேண்டும். அவன் ஒரு பொழுதும் ராமனை மறக்கக்கூடாது. எப்பொழுதும் விழித்திருக்கும் போதும் ராமனை பற்றி பேசும் படிக்கும் நேரம் தவிர அவன் ராமனின் பெயரை மனதுக்குள்ளோ வாய் மூலமாகவோ திரும்ப திரும்ப உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில் அவனுடைய ஒரே லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் விளங்கும் ராமன் என்று ஆதர்சனத்திற்கு தொடர்பற்று விளங்கும் எந்த பேச்சு, படிப்பு ஆகியவற்றிலும் அவன் ஈடுபடக்கூடாது. அதிகாலை மாலை நேரங்களை பிரார்த்தனைக்கும் தியானத்திற்கு பயன்படுத்தி கொள்ள அவன் தவறக்கூடாது. தன் ஆசைகள் யாவற்றையும் அவன் கசக்கி அழித்துவிட வேண்டும். அவனுடைய மனதில் எத்தகைய சந்தேகங்களும் தங்க அனுமதிக்கப்படக்கூடாது. அவன் தூய்மையான புனிதமான எண்ணங்களை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அசுத்தமான தூய்மையற்ற நாத்திக எண்ணங்கள் எதுவும் மனதில் தங்கவோ அல்லது நுழையவோ கூட அனுமதிக்கப்படக்கூடாது. அவர் எல்லோரிடமும் நட்பு உணர்வுடனும் அன்புடனும் இருக்க வேண்டும். அவன் யாரிடமும் எத்தகைய மரியாதையையும் எதிர்பார்க்கக்கூடாது. உலகம் முழுவதையும் ராமனின் வெளிப்பாடு என்றும் எல்லா உயிரினங்களும் பொருட்களும் தன் தெய்வீக லீலையின் பொருட்டு அவன் மேற்கொண்டுள்ள உருவங்களே என்றும் கருத வேண்டும்.
அவன் அப்பொழுது எண்ணம், சொல், செயல் மூவகையிலும் ராமனிடம் தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். அவன் தன் உடல், மனம், புத்தி, ஆன்மா யாவற்றையும் விஸ்வ பிரேமியான ராமனின் திருவடிகளில் வைத்துவிட வேண்டும். அவன் படிப்படியாக தன் சித்தத்தை தெய்வீக சித்தத்திற்கு உட்படுத்தி கொண்டு அவ்வாறாக தன் நான் என்ற அகந்தை உணர்ச்சியை விட்டுவிட வேண்டும். அதன்பின் ராமனும் தானும் ஒன்றே என்று உணர்ந்து கொள்வதன் மூலம் அமைதியையும் பேரின்பத்தையும் அடைய முடியும். இந்த விதிகளுடன் எந்த விதத்திலும் தனக்கு பிணைப்புள்ளதாக உணராமல் இருக்கும் விதத்தில் இவற்றை தான் கடைப்பிடிக்க தனக்கு உதவி அருளும்படி அவன் இறைவனிடம் இடைவிடாது பிரார்த்திக்க வேண்டும். உன்னுடைய போராட்டத்திற்கு சாட்சியாக இரு. அதை அமைதியாகவும் மகிழ்ச்சியோடும் அச்சமின்றியும் கவனி. ஒரு சர்வ வல்லமை படைத்த அன்பு நிறைந்த சக்தி உனக்கு வழிகாட்டி உன்னை கட்டுப்படுத்தி அவனிடம் அழைத்துச் செல்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொள். நீ பேசும்பொழுது சுருக்கமாகவும் தைரியமாகவும் பேசு. உன்னுடைய பேச்சு ஒரு உரத்த சிந்தனையாக இருக்கட்டும். நீ பேசும்பொழுதெல்லாம் எல்லையில்லா பரம்பொருளுடன் தொடர்பு கொண்டிரு. எல்லா செயல்களிலும் சொற்களிலும் உன்னை இந்த நிலையில் வைத்துக்கொள். அதன்பின் நீ கடவுளினில் வாழ்கிறாய். நம் உள்ளே உள்ள சாசுவத உண்மை என்னும் கடவுளின் வழிகாட்டலுக்கு நாம் நம்மை உட்படுத்தி கொள்வோம். சாசுவத உண்மை என்பது பிரபஞ்சம் தழுவிய அன்பாகும். அவன் பொருட்டு, அதாவது எல்லோருக்குமாக துன்பம் அனுபவி. அதன்பின் துன்பம் உண்மையான மகிழ்ச்சி ஆகிவிடுகிறது. சுயநலம் துன்பம் நிரம்பியது. உண்மையான மகிழ்ச்சி தற்சார்பற்றது. இன்பம் சுயநலமானது, தற்சார்பு கொண்டது. எதையும் கடமையாக செய்யாதே. கடமை கூட உன்னை பிணைக்காது. கடவுள் உன்னை இயற்கையாக செய்யும்படி தூண்டுவதை செய். செயல், அதன் விளைவு இரண்டின் மீதும் பற்றின்றி இரு. எப்பொழுதும் கெஞ்சாதே. எப்பொழுதும் உதவியை வேண்டி போகாதே. யாரும் உன்னைவிட தாழ்ந்தவரல்ல. நீயும் யாரையும் விட தாழ்ந்தவன் அல்ல. அமைதியாக பணியில் ஈடுபடு. முகஸ்துதியையும் பாராட்டையும் தவிர். முகஸ்துதி ஒரு பெரிய ஆசை காட்டும் விஷயமாகும். அது போராடும் சாதகனின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கிறது. சுதந்திரமாக இரு. தற்சார்புடன் இரு. அச்சமின்றி இரு. தியாக மனப்பான்மை கொண்டிரு. எல்லோரையும் சமமாக நேசி. அச்சமின்றி தைரியமாக இரு. உண்மைக்காக எதையும் எல்லாவற்றையும் தியாகம் செய். சுதந்திரமாக இரு. உனக்கு கொடுக்கப்படுவதை ராமன் கொடுத்ததாக எண்ணி ஏற்றுக்கொள். எந்த முக்கிய நபர்களுக்கும் கடன்பட்டோ நன்றியறிதலுடனோ இருக்காதே. எப்பொழுதும் கொடுப்பது ராமனே. எல்லா நேரங்களிலும் லேசான மனதுடன் சடங்குகளை முக்கியமென்று கருதாதே. பாசாங்குடனும் வீண் ஜம்பத்துடனும் இருக்காதே. யாரும் உன்னைவிட உயர்ந்தவரில்லை. யாரும் உன்னைவிட தாழ்ந்தவரில்லை. பயனற்ற பேச்சை விட மௌனம் சிறந்தது. உன் உயிருக்கே ஆபத்து நேரினும் உன் உண்மை சார்ந்த தத்துவங்களை கெட்டியாக பற்றியிரு. சாசுவத உண்மையை அடைய எந்த தியாகமும் மிக பெரியதல்ல. மென்மையாகவும் மிருதுவாகவும் சாந்தமாகவும் அன்புடனும் புன்னகையுடனும் அடக்கமாகவும் நிதானமாகவும் அமைதியுடனும் பொறுமையாகவும் சாந்தமாகவும் இரு. எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மாதிரியே இரு. கோபம், ஆணவம், பெருமை, துவேஷம், கொடியத்தன்மை, பொறுமையின்மை, கொடூரம், கடினம் ஆகியவற்றை விடு. எந்த நிலையிலும் இவற்றுடன் எந்த சம்பந்தம் வைத்து கொள்ளாதே. எப்பொழுதும் யாரை பற்றியும் தகாத முறையில் பேசாதே, நினைக்காதே. யாரிடமும் குறை காணாதே. எதையும் யாரையும் நிந்திக்காதே. எளிமையாகவும் தூய்மையாகவும் புனிதமாகவும் கபடமின்றியும் குழந்தை போன்றும் இரு. ஒவ்வொரு முறையும் எழும்போது ஒரு வீழ்ச்சி போய்விடுகிறது. விழுந்தால் உடனே எழுந்துவிடு. வீழ்ச்சியிலிருந்து பாடம் கற்றுக்கொள். அறிவை வளர்த்துக்கொள். குறைகளையும் குற்றங்களையும் நீக்கு. தூய்மையாகவும் தைரியமாகவும் எழு. வயிறை முழுமையாக கட்டுப்படுத்து. ஏனெனில் உடல் மனம் இரண்டில் ஏற்படும் சீர்குலைவுகள் எல்லாவற்றிற்கும் அதுவே மூல காரணம். எளிதில் ஜீரணிக்க முடியாமல் எதையும் அதிக அளவு உண்ணாதே. வயிறை லேசாக வைத்திரு. மனதை புலன் சம்பந்தப்பட்ட பொருட்களிலிருந்து விலக்கி வைத்திருந்து
பெருகி வரும் எண்ணங்களை முழுமையாக தடை செய்து சாசுவத உண்மை, ஞானம், பேரானந்தம் ஆகியனவாக விளங்கும் முழு முதல் மெய்ப்பொருள் ராமனிடம் ஈடுபடுத்தினால் பூரண அமைதி கிடைக்கிறது. ஓ மனமே, எப்பொழுதும் ராமனையே நினைத்திரு. முழுவதும் ராமனால் ஊடுருவப்பட்டு இரு. பெயர், புகழ், செல்வம், எல்லா வகை புலன் இன்பங்களையும் வீசி எறிந்துவிடு. ராமன் மீதே முழு கவனம் செலுத்து. வெளி உலக விஷயங்களிலிருந்து விடுபட்டு இரு. தற்சார்புடனும் சந்தோஷமாகவும் அன்பு கொண்டும் அச்சமின்றியும் இரு. எல்லையற்ற ராமனை உணர்ந்து கொள். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைப்பிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்களின் கடவுள் திருவடிகளில் அட் த ஃபீட் ஆஃப் காட் என்ற புத்தகத்தை வாசிக்க விரும்புவர்கள் ஆனந்தாஷ்ரம் இணையதளமான www.anandashram.org-இல் ஆர்டர் செய்து புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். படித்து மகிழலாம். மற்றவர்கள் பயனடைய பகிர்ந்து உதவலாம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.